இயேசுவின் திரு இருதய மாதத்தில் 10ஆம் நாளாகிய இன்று இயேசுவின் திரு இருதயத்தின் மீது வைக்கும் நம்பிக்கை குறித்து தியானிப்போம். நாம் எவ்வளவுதான் பாவிகளாய் இருந்தாலும் துன்பங்களோடு இருந்தாலும் இயேசு நம்மை அரவணைத்து நமக்கு மன்னிப்பு வழங்கி ஒரு புது வாழ்வை தருகிறார். அதில் நாம் நம்பிக்கை வைத்தால்தான் நாம் அந்த புது வாழ்வை பெற வேண்டும். நாம் செய்த பாவங்கள் எல்லாம் அவரிடம் அறிக்கையிடும் போது அவர் அதை மன்னித்து நமக்கு புது வாழ்வு அளிக்கிறார். நாம் நம்பிக்கை விசுவாசம் அதில் இருக்க வேண்டும். நம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று நாம் விசுவசித்து நம்பிக்கையோடு இயேசுவின் பெயரை அறிக்கையிடும் போது நாம் மீட்படைவோம். யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: கவலைப்படாதீர்கள், கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள், என் மீதும் நம்பிக்கை கொள்ளுங்கள். அவர் மீது நாம் நம்பிக்கை வைக்கும் போது உலக துன்பங்கள் அனைத்தும் மறைந்து போகும், நம் பாவங்கள் மன்னிக்கப்படும், நமக்கு புது வாழ்வு பிறக்கும். அப்போஸ்தலர் பணிகள் 16 அதிகாரம் 31ஆம் வசனத்தில் இவ்வாறு கூறுகிறது: இயேசுவின் பெயரை நம்பி ஏற்றுக்கொள்ளும் போது நம் வீட்டில் அமைதி கிடைக்கும். எனவே அந்த நம்பிக்கையோடு இயேசுவை நம் உள்ளத்தில் ஏற்போம், நம் வீட்டில் அமைதியை காண்போம். ஆமென்.